நாரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அந்த திரைப்படத்தின் குழுவினருக்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் நண்பர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களையும், பொதுச் செயலாளர் நண்பர் திரு பேரரசு அவர்களுக்கும், திரைத்துறையை என்றைக்கும் லாபம் உள்ள துறையாகத்தான் நான் பார்ப்பேன் என்று எப்போதும் போராடி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கே. ராஜன் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் கூறும்போது அருமையாக ஒரு வார்த்தை கூறுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு தயாரிப்பாளர் அதை சொல்றது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார், என்னை எப்படி இந்த இயக்குனர் பொறுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. ஆனால் இயக்குனர் சொல்லும்போது உங்களை ரொம்ப சிறப்பாக தூக்கி வச்சு சொன்னார். என்னை ரொம்ப உணர்ந்தவர், எதா இருந்தாலும் என்னிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவாங்கன்னு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அண்ணனையும் தம்பியையும் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையாக நீங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கீங்கிறது தெரியுது. நிச்சயமாக இந்த கூட்டு முயற்சி என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். ஏன்னா தான்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, நீ தயாரிப்பாளர் நான் டைரக்டருங்கிறதே தெரியாத அளவுக்கு, அதான் அந்த கதாநாயகி அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, இவர் யார் என்னன்னே தெரியாது, அவர் கொண்டு எப்படிமா இருக்கா என்ன பண்ணுறேன்னு அப்புறம் தான் தெரியுது அவர் டைரக்டர்னு. அந்த அளவுக்கு இப்படி ஒரு யூனிட், இப்படித்தான் படங்கள் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஏன்னா நாங்களும் முதல் படம் வந்தப்போ இப்படி தான் ஆரம்பித்தோம். வாடா போடான்னு பேசிட்டு பண்ணும்போதே இப்போ டைரக்டர் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. திரு சத்யராஜ் அவர்கள் என்னிட்ட கூறினார், நான் தாய்நாடுன்னு அவரோட ஒரு படம் இணைந்து செயல்படும் போது அதை சொன்னார் வெளிப்படையா, இப்படி ஒரு சினிமாவை தான் சார் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. என்னன்னா கேமராமேன் இது சரியா வராதுரா அப்படின்றாரு, இல்லை வருண்டா வைடான்றீங்க. இப்படி ஒரு கேமராமேனும் ஒரு இயக்குனரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஒரு நட்போட அன்போட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் நல்லா வரும் சார்னு. அதைத்தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன். நிச்சயமாக உங்கள் படம் பெருசாக வரும், எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த அளவு ஒற்றுமையாக செயல்பட்டுருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தின் நாயகன் நண்பன் அசோக்குமார், நிச்சயமாக அவர் அடைய வேண்டிய வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் நிறைய நேரம் அவர்கிட்ட பார்க்குறப்பே நேரடியாக சொல்லியிருக்கேன். போராடிட்டே இருக்காரு. நிச்சயமாக போராடிட்டே இருக்கவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி தானாக கை கொடுக்கும். அதனால பயப்படவே வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதற்கு ஒரு பங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தால் உண்மையிலே சந்தோஷமாக நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப அற்புதமாக இணைந்து இந்த படத்தை செய்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு இந்த விஷயம், இந்த மேடையில் நான் பேசாட்டாலும் நிச்சயமாக பேரரசு சார் பேசுவார். அதாவது எனக்கு வரும்போது தோணுன ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோம்னா கூட ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த உடனே இங்கே சாப்பாடு நல்லா இல்லை போகாதீங்கன்னு நம்மளால சொல்ல முடியுதுங்களா? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம், சார் இந்த ஹோட்டலில் சாப்பாடே நல்லா இல்லை தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்கன்னு வாசல்லே நின்று நம்மளால சொல்ல முடியுமா? அந்த ஹோட்டல் ஓனர் நம்மளை சொல்ல விடுவாரா? ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த கதி ஏற்படுது. வாசலில் வந்த உடனே படம் நல்லா இல்லை சார், காசு கொடுக்குறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம், காசு கொடுக்குறவங்க சொல்லலாம். ஏன்னா இந்த விமர்சனத்தை கேட்டு இன்னைக்கு படங்கிறது பார்த்தீங்கன்னா 4 வாரம் கழித்து ஓடிடியில் விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்கே அதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க இது நம்ம தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் அல்ல, இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம், ஓடிடியில் பார்த்தா போதும்னு சொல்ற அளவுக்கு சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் உயிரை கொடுத்து ஒரு படத்துக்கு உழைக்கிறோம். நிச்சயமா இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பேர் அத்தனை பேர் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும்,
அதை சமாளித்து ஒரு இயக்குனர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், அவர் எப்படி சமாளித்து செய்திருப்பாருன்னு ஒரு டெக்னீஷியனும் ஒரு படத்துக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க. அதனால எடுத்த உடனே ஒரு படத்தை வந்து இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது வந்து குறிப்பாகவே சொல்ற மாதிரி சில நேரங்கள் நடக்கும்போது அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. முதல்ல திரையில போய் பார்க்கறதுக்காகவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு திரை கிடைத்து ஒரு படத்தை வெளியிடுவது என்பதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழல்ல ஒரு படத்தை திரையரங்குக்கு கொண்டுட்டு வந்த பிறகும் இப்படி ஒரு கஷ்டத்தை அகைன் ஃபேஸ் பண்ணணும்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. நான் விமர்சனங்களை வந்து என்னைக்குமே குறை சொல்ல, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காங்க. ஏன்னா விமர்சனங்கள் வேண்டும். ராஜன் அண்ணன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. ஹோட்டல்ல எழுதியிருந்தேன்னு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் பாராட்டி விட்டு செல்லுங்கள்னு. நிறைகளை எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. குறைகளை சொல்லும்போது அதை ஒரு குறிப்பிட்ட இதை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இந்த கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இதை இந்த மேடையில் இதை பேசணும்னு நினச்சேன், அதனால இதை நான் சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து சிறிய படம் பெரிய படம் என்பது இல்லை. சிறிய படங்கள் தான் அதிகமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன. அதனால நம்ம வந்து சிறிய படம் தான் எடுத்திருக்கோம்னு நீங்கள் யாருமே யோசிக்கவே வேண்டாம். இந்த சிறிய படம் மிகவும் பெரிய படமாகி நீங்கள் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு படம் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அந்த சூழலை இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் வெளியே போகிறதுக்குள்ளாரே பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் பேசின கடைசியில் பேசலான்னு பார்த்தேன். நான் அவர் ஏதாச்சும் பேசுவார், நம்மளை அனுப்பிட்டு பேசலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு தட்டுங்க நம்ம தயாரிப்பாளருக்கு. இதில் ஒரு சுயநலம் இருக்கு. அவரு நம்ம ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர். ஒரு ஆள் வந்து ஒரு 20 வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு 20 வருஷமா நீங்கள் என்னை வந்து பார்த்துருக்கலாமே. அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணல, அதனால் நீங்கள் தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க. பார்த்தீங்களா? ஒரு தடவை நண்பர் ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரி, எனக்கு வாய்ப்பு தரவே இல்லை, நீங்கள் கடைசி வரலன்னு என்னை திட்டிகிட்டு இருந்தார் மேடையில். நான் ஒரு படத்தில் மேக்சிமம் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் ஒரு 4-5 தவிர ஒரு 10 பேருக்கு அங்கங்கே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும். அதை தவிர வந்து அந்தந்த ஸ்பாட்டுக்கு போகிற டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இப்படி பணியாற்றினவங்க யாராச்சும் ஞாபகம் வந்தாங்கன்னா கூப்பிட்டு நடிக்க வச்சுருவோம். பொதுவாக அப்படி தான். அப்புறம் தான் நான் சொன்னேன், நான் பேசும்போது சொன்னேன், நல்ல வேளை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காதனால இப்போ 15 காலேஜுக்கு ஓனராக இருக்கிறார் என் நண்பர் தான். அந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பில்டர் ஆகிட்டார், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு. அவர் சாதாரண கூட்டத்தை கூட்டு வரல, அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். ஆக இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கூட கவலைப்படுங்க, அடுத்த படம் எடுக்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டம் சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுக்காக நீ வருத்தப்படாத டைரக்டரை, கண்டிப்பாக ஓடும். ஏன்னா உண்மையாக ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டை எடுத்துட்டு அதுக்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும், நிச்சயமாக வரும். அதனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறத கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னப்பல அழகாக இந்த படத்தில் என்னென்ன நடந்தது, யார் யார் எப்படி எப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு. தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகாக, அதாவது ஜோடனையாக பேசாமல் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே யதார்த்தமாக சொன்னீங்க. அதே மாதிரி இயக்குனரும் சொன்னார்,
இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் இந்த படத்துக்கு எல்லாரும் பணியாற்றிருக்கீங்க. இந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக, மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. பொதுவாக படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும், இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த முக்கியமான மேட்ரு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப விவரமாக வில்லங்கமான ஆளாக இருப்பான் போல் இருக்கேன், எதையுமே வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி ஒரு ட்ரெய்லர்லேயே சரி யாரா இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ, இவங்க சரியில்லையோ, இல்லை இது ட்ரக்ஸ் வருதோ, மாஃபியா வருது, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் எதுவுமே காட்டிக்காமல் ஒரு முகத்தோற்றத்தோடு அப்படியே ஒரு முறைப்போடவே வரப்போடவே திரிகிற ஒரு ஆளாக கார்த்திகேசன் வேறு. அப்படியே கான்ட்ராஸ்டாக அசோக் ஒரு லவ் பாய் மாதிரி ஜாலியாக ஸ்டைலாக, அவர் எப்பவுமே ஸ்டைல் தான், லவ் பாய் தான். அதை வருத்தப்பட வேண்டாம். சினிமாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இருக்குமோ இல்லையோ. சினிமா இருக்கிற வரையிலும் நீ இருப்ப. ஏன்னா அவங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்கு, அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்கு, இந்த டெடிகேஷன் அப்படின்றது அசோக் கிட்ட நிறையவே இருக்கு. என்றைக்குமே ஒரே மாதிரி. அது படங்கள் வந்து வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது நல்ல விஷயம். நம்ம சினிமாவில் இருக்கிறோன்றதே பெரிய விஷயம். அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க? நிறைய பேர்த்துக்கு கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க ஹீரோவா. ஸோ அதே வெற்றி தான். அந்த வெற்றியிலிருந்து அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு ஏற்றமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம நினச்சி, ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் சரி, ஒரு நடிகனும் சரி, ஒரு நடிகையும் சரி, கலைஞர்களும் சரி, பாடலாசிரியர் அழகாக எழுதியிருந்தார். எந்த பாட்டு எழுதுனீங்க நீங்கள்? எல்லா பாட்டுமா? இந்த 3 பாட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். டியூனும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. அது குறிப்பாக வந்து அந்த இஸ்லாமிய அந்த நிக்கா சாங்கு ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ரொம்ப என்ன நல்லா பாடியிருந்தார் சாரு. வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக அவருக்கு இருக்கு. அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த முதல் பாடலும் நல்லா இருந்தது, ராஜன் சார் சொன்ன மாதிரி. அப்புறம் அந்த டூயட் சாங்கு இட் வாஸ் ரியலி குட். நல்ல மெலடி கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கதை நாயகன் வந்து நிச்சயமாக தான் யாருன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணவங்க எல்லாமே வந்து இயல்பான நடிகர்களாக தெரிஞ்சாங்க எனக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ அது வந்து புதுசாக வந்து நடிக்க தெரியாமல் நடித்த மாதிரி எந்த முகங்களும் இல்லை. ஆக ஒரு வெற்றி படத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னால ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்குறோன்னா, நம்ம வீராயி மக்கள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி, நமக்கு ஒரு நல்ல களத்திலே ஒரு நல்ல கண்டென்ட்ல நம்ம இருந்தாவே போதும், நமக்கு ரெக்கக்னேஷன் தானாக கிடைக்கும். இவர் சொன்ன மாதிரி ஆக ஒரு ரெக்கக்னேஷனுக்காக நம்ம வந்து நம்ம டெடிகேஷனை பண்ணிட்டோம்னா வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த டெடிகேஷனே நம்மளுடைய வெற்றி தான். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் படமே பண்ண மாட்டேறீங்க? நான் வருத்தப்படுறதை விட என்னை நேசிக்கிறவங்க, என்னையும் அரவிந்தராஜ் அவர்களையும், நாங்கள்லாம் ஒன்றா திரைப்படக் கல்லூரியிலிருந்து ஆபாவண்ணன் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். என்ன சார் பீக்கில் இருந்தீங்க, ஏன் சார் இப்போ நீங்கள், ஏன் சார் இன்னும் நானாக மாட்டேங்கிறேன், நான் படம் எடுக்க மாட்டேன்ற மாதிரி. ஏன்னா அவர் சொல்கிறார், எங்கள் அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க, என் பிரதர்ஸ் எல்லாம் என்னை தூக்கி அப்படியே வளர்த்தாங்க. அப்படியே ஒவ்வொரு பத்திரிகையாளரும் என்னை வளர்த்தாங்க. அவங்க வளர்க்குற மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டோம். நம்ம படைப்புகளும் அந்த மாதிரி அப்படி தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் உட்காந்து வச்சாங்க. த ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஆர் வி உதயகுமார், ரஜினிகாந்த், ஏவிஎம்.
ஹையஸ்ட் பிஸ்னஸ், ஹையஸ்ட் பேமெண்ட், அப்படியெல்லாம் நம்ம இருந்தவங்க தான், இல்லாமல் இல்லை. இப்போ ஏன் சார் அப்படின்னு வருத்தப்பட்டதில் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நான் வருத்தப்படல, எனக்கு வருத்தமே இல்லையா. என்ன சார் நீங்கள் பீக்கில் இருந்தீங்க, பீக்குன்றது ஒரு உச்சி. உச்சிங்கிறது எப்படி? உச்சி என்றது ஒரு கூர்மையான ஒரு உயரம், த டாப். அந்த கூர்மையில் ஒருத்தன் ஏறிட்டான்னா நிற்கிறது கஷ்டம், அப்படி பார்த்தா தலை சுத்து. அப்போதான் சொன்னேன், உச்சி என்பது ஒரு மிகச்சிறிய இடம், கொஞ்சம் நகர்ந்தா நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த உச்சியில் நான் பார்த்தவர்கள் எத்தனை இயக்குனர்கள். ஒரு காலத்தில் ஸ்ரீதர் சார் இருந்தார், ஒரு காலத்தில் பாலச்சந்தர் சார் இருந்தார், ஒரு காலத்தில் பாரதி ராஜா சார் இருந்தார். அந்த மாதிரி பல இயக்குனர்கள் இருந்த அந்த உச்சி, அவங்க இறங்காமலே இருந்திருந்தா அந்த உச்சிக்கு நான் போயிருக்க முடியுமா? ஸோ அவங்க இறங்க, நம்ம போக, நம்ம இறங்க, சங்கர் வர. சார் அந்த உச்சிங்கிறது ஒரு விளையாட்டு இடம் மாதிரி, புரியுதா? ஸோ வெற்றி வரும், வெற்றி பெற்றவர்கள் தோல்வி வருவார்கள், தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி அடைவார்கள். இது இயற்கை, எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம், சினிமாவில் மட்டும் இல்லை. ஸோ வெற்றி தோல்விகள் என்பது, அவர் எப்படி நான் இந்த சினிமாவில் தோத்துட்டினேன் அப்படின்னு கோயம்புத்தூருக்கு போனேன், தோத்துட்டினேன்னு போகல, போய் ஜெயிச்சுட்டு திருப்பி இங்கே வருவேண்டான்ட்டு வந்தார் பாருங்களா, அதுதான் முனைப்பு. அந்த முனைப்பு மட்டும்தான் நம்மளை மேலே இழுத்து கொண்டு செல்லுமே தவிர, இப்போ சொல்றாங்க கதையாடா இருக்கிறாங்க, என்னடா இப்படி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறாங்க எல்லாம். ஆனால் நம்ம பத்திரிகையாளர்களை, தரமான சினிமா பத்திரிகையாளர்களை, சினிமா ஊடகவியலாளர்களை எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க தரம் தாழ்ந்து யாரையும் விமர்சிக்கவே மாட்டார்கள். அதுக்குன்னு ஒரு சில குரூப் ஏதோ பண்ணுது. அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஒரு சில பேர். இன்னைக்கு தான் ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டா நானே ஒரு ஊடகவியலாளன் ஆயிடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய போலிகள் சுற்றுற ஊராயிடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது, இது சுதந்திரம். இந்த விஷுவலுக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்கு பாருங்க. இந்த மொபைல் எப்போ ஒரு மனுஷன் கைக்கு வந்துருச்சோ, அவன் கெட்டதையும் சொல்லுவான், நல்லதையும் சொல்லுவான், தேவையானதையும் சொல்லுவான், தேவையில்லாதையும் சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உணராமல் அதை தப்பாக அடுத்தவங்களுக்கு சொல்ல, கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அதை நம்ம பத்திரிகை நண்பர்கள், எனக்கு தெரிய கடந்த 40 ஆண்டு காலமாக நான் சினிமாவில் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் செய்ததே கிடையாது. தப்புன்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஒருவர் மனதை புண்படுத்துற மாதிரியோ அடுத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரியோ நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க? அந்த மாதிரி தப்பு பண்ணாதவங்களே தான் இந்த நாட்டில் உலகத்தில் இருக்காங்களா சொல்லுங்க? காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து விட வேண்டும், அதுதான் நானும் சொல்ல வரேன். ஆக நான் ரெடியாக தான் இருக்கேன். உங்கள் ப்ரொடியூசரையே எல்லாம் கைத்தட்டி என்னை வச்சு என்ன படம் எடுக்க சொல்லுவேன். என்ன இந்த பட்ஜெட் எவ்வளோ வச்சு? அந்த பட்ஜெட்டை விட 1 கோடி ரூபா கம்மியாக எனக்கு கொடு, நான் ஒரு படம் எடுத்தேன். கரெக்டா? இதுதான் நான் சொல்ல முடியும். அப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, நம்ம படங்கள் வெளியாக மாட்டேங்குது. நானே வருத்தப்படுறேன். அண்ணன் ராஜா அண்ணன் சொல்லிட்டு போனார், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. தரமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்கு, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அது அவரே சொன்னார், ரப்பர் பந்து ஓடுதுன்னு.
இந்த ஆண்டு வந்த நிறைய திரைப்படங்கள், நல்ல ஓடிய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பொருட்செலவில் எடுக்காத சின்ன பொருட்செலவிலே சின்ன பட்ஜெட் படமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆக நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்தை அழகாக எடுக்கணும், அதை அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரியே எடுக்கணும், அடுத்தவங்க ஏற்றுக்கிற மாதிரி எடுக்கணும். பார்க்கும்போது ஆஹா அடே நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அதை அப்படியே நம்ம எடுத்துக்க சூப்பராக எடுத்துக்கானா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜோலி. இது ஒன்றும் பெரிய நம்ம கம்பராமாயணம் மாதிரி ஒரு சீத்தலை சாத்தனார் இது மாதிரி அதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம அழகாக நம்ம வாழ்வியல்ல நம்ம படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்கள ஒரு 2 கேரக்டரை தூக்கிட்டு வந்து அப்படியே படம் பண்ணது தான். அதுங்கெல்லாம் தான் பெரிய ஹிட்டாச்சு. ஆக நம்ம இங்கே வந்தோமா, நம்ம வேலையை ஒவ்வொருத்தரும் அவன் வேலையை கரெக்டாக பண்ணாவே ஒரு திரைப்பட குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் டெடிக்கேஷனோட அவன் வேலையை கரெக்டாக பண்ணால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகும். அது எதுக்கு கொண்டாந்து சேர்த்துறேன்னா, இதில் ஒவ்வொருத்தரும் சரியாக உழைத்திருக்கிறார்கள் என்று இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி அழகாக சொன்னாங்க. அந்த உழைப்பு இருக்கு பாருங்க. அந்த குழந்தை கூட சொல்லிச்சு, இந்த மலையாளம் நம்ம ஹீரோயின் பேர் என்னன்னு தெரியல, அனுஸ்ரீயா, அது அந்த ஃபேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு இன்னசென்ஸும் இருந்தது, ஒரு எமோஷ்னல் ஃபேஸு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பாப்பாவும் அழகாக பேசினாலும் அழகாக பேசுனீங்க. ஆக இந்த படத்துக்கு எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. டைரக்டரு நீ முன்னாடி இருந்த கெட்டப் எனக்கு தெரியாது, வேணா இந்த கெட்டப்பா இல்லை வேணா மாற்றிட்டியான்னு தெரியாது, பட் உன்னுடைய கெட்டப் நல்லா இருக்கு நிச்சயமா. அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது தம்பி பேசும்போது. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ப்ரொடியூசருக்கு சொன்னபடி நான் எடுத்துட்டேன், சொன்ன நேரத்தில் எடுத்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட எல்லாரும் என் தோள் கொடுத்ததுனால அது சரியாக நடந்ததுன்னு அடுத்தவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையும் கொடுத்தேன் பாருங்க. அது நான் பாராட்டேன். ஆக ஒரு திரைப்படம் எவ்வளவு சிறப்பாக நம்ம எடுக்கலாம், சில சமயத்தில் சிறப்பாக எடுக்காமல் இருக்கலாம், சில டைமில் மொக்க சினிமா ஓடும். என்னுடைய சிங்கார வேஷன் பார்த்தீங்கன்னா அது மொக்க சினிமா. உண்மையா? ஏன் சிரிக்கிறீங்க? கமல் சாரை வச்சு எடுக்க வேண்டிய படமாங்க அது. எவ்வளோ பெரிய ஜீனியஸ். சரியா கதை கரெக்டாக அமையல, சரி கதை இல்லாமையே ஒரு படம் எடுப்போம்னு ஆரம்பிச்சோம். என்ன லொல்லு இருக்கும் பாருங்க. கதை இல்லாமையே ஒரு படம் என்னடா பண்ணுது. ஒரு சின்ன 5 வயசு பொண்ணு ஜட்டி பனியனோட காணாமல் போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணுறது தான் ஹீரோவோட வேலை அப்படின்னு ஒரு கதை. இப்படி எல்லாம் ஞாபகம் கதை பண்ணுவானே, என்ன லொல்லு இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம். எனக்கு தலையில் இடியாதுங்கிற மாதிரி. இது ஓகேன்ட்டாரு தயாரிப்பாளரும் சரி எழுத்தாளரும் சரி. இதை கொண்டாந்து நீங்கள் புடு எல்லாம் சாங்காக கொடுத்துறேன்னு இளையராஜா சார் சொல்ல, சாங்கை வச்சுட்டு என்னடா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். சும்மா காரில் அப்படி போக வேண்டியது, இப்படி வர வேண்டியது, ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியது, இதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது, இப்படியே சுற்றிட்டு போகிற வழியில் வர்ற வழியில் எழுதுகிற சீன் தான் அதெல்லாம். அடித்தது பாருங்க எப்படியெல்லாம். நான் அந்த படத்துக்கு முதல்லையே போட்டேன் ரிலீஸ் அன்னைக்கு, தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து விட்டு வாருங்கள். ஏன்னா இப்படியெல்லாம் படம் எடுத்தானுங்களேன்னு இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்ட்டு அதையும் முதல்லயே போட்டேன். இளையராஜா கூப்பிட்டு கேட்டார், என்னையா இந்த மாதிரி? ஆமாம் சார், படத்தை இப்போதான் சின்ன கவுண்டர் ஓடிட்டு இருக்குது, இந்த படம் எடுத்தாங்கன்னா இந்த படத்தை எடுத்தான்றது சொல்லி கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டாரு.
அப்போ நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, நான் சின்சியராக உழைக்கிற ஆள் தான் தம்பி மாதிரி. என்ன பண்ணணும், சரி இந்த கதை என்பது ஒரு சின்ன விஷயம், திரைக்கதை பண்ணுவோம், அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம். முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சிரிப்பு வர்ற மாதிரியான காட்சிகளையே யாருன்னு எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு, பொள்ளாச்சின்ற ஊரில் வெறும் தேங்காய் விளையிற பூமி, வெறும் நெல் விளையிற பூமி, அங்கிருந்து கருவாடை மெட்ராஸ் கேமராச்சு எடுத்துகிட்டு வருவானே, யோசனை பண்ணுங்க. மெட்ராஸில் இல்லாத கருவாடா? ஆனால் இன்னைக்கு வரையிலும் யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள். மூளையை வீட்லேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காமெடி சீக்வன்ஸில் அது போகிற போக்கில் அந்த கருவாடு பொள்ளாச்சியிலிருந்து வருதா, இல்லை மெட்ராஸ்லேயே இவ்வளவு கருவாடு இருக்கும்போது பொள்ளாச்சியிலிருந்து ஏன் வரணும் அப்படின்னு யாரும் யோசிக்கவில்லை. அது ஒரு டேலண்ட். புரியுதா? இதுக்கு ஒரு கைத்தட்ட வேண்டாமா? ஆக மொத்தம் நல்ல கதை எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுன்றதும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நேரம் நல்லா இருக்கணும். கதையும் உழைப்பும் டெடிகேஷனும் என்ன இருந்தாலும் சரி, நேரம்னு சொல்றது அந்த ரிலீஸ் தேதி, ரிலீஸ் டைமில் என்னென்ன நல்ல படங்கள் ஏதாச்சும் ஓடுதா, இல்லை தியேட்டர்கள் எல்லாம் காலியாக இருக்கிற தியேட்டர்கள் நிறைய கிடைக்குதா, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் நேரம்னு சொல்கிறது. அதை விட இன்னொரு நேரம் இருக்குது, அது நம்ம கட்டம். ஆக இத்தனை விஷயம் இருக்குது சினிமாவுக்கு. அதனால தான் சினிமா ஆரம்பிக்கும் போதே பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாச்சும் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் சினிமாவுக்கு பூஜை அவசியம். அந்த பூஜை நல்ல நேரமாக பார்த்து நல்ல ஓரையில் போடுறாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்த்து போட்டு பாருங்க. அவர் ஒரு எந்த கோயில் படுத்துட்டே இருக்கு, அம்மன், மாசாணி அம்மன் கோயிலில் பூஜை போட்டுங்க. மாசாணி அம்மன் உங்களை கைவிட மாட்டார் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, அடுத்தது எனது அன்பு தம்பி, யாருக்கு, என் இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு. நம்ம அந்த ஆடியோ வெளியிடுறோமா இல்லையா? ஏன்னா ராஜன் போயிட்டாரு, இப்போ நான் போக போகிறேன். அது ஆடியோ கொடுத்தாங்கன்னா அப்படியே எடுத்து போயிடலாம். பாரு, இந்த பில்டப்பை குறைச்சிருந்தாலும் ஓகே தான். அதுலேயும் நான் பாதி பேசியிருப்பேன். ஒருத்தர் பேசினார், கே ராஜன் சார், நான் கான்டெஸ்ட்டை பேச மாட்டேன்ட்டு மொத்தம் பேசிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு நான் யோசிக்கும்போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார் அவர் பேசுனதுக்கப்புறம் நான் என்ன அப்பயும் முடிஞ்சு வச்சு எனக்கு நம்ம மூடி கட்டி வச்சிட வேண்டியதான். சிங்காரவேலனை பொறுத்து அவர் டேஷ் பண்ண படத்தை மொக்க பக்கம் சொன்னார்னா எவ்வளோ தைரியம் இருக்கும். நம்மளும் பார்த்து நம்ம கை தட்டி விசில் அடித்து அதை வெட்டி விட மாய்க்கணும். நம்ம எவ்வளோ முட்டாளம்பா. அது புத்திசாலியா படத்தை வெட்டி படம் பார்க்க நம்மளாம் முட்டாளாம். நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும். அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்போ விடுங்க. நிறைய பேர் காத்திருக்காங்க. இப்போ கருவாடு கொண்டு வருவீங்களோ, அவன் வறுத்துருவாங்க கருவாடை. ஆமாம், நல்ல வேலை எல்லாம் 20 வருஷம் கூட பண்ணிட்டீங்க. நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. பார்ட் 2 இருங்க. நீங்கள் வாங்க, பார்ட் 2 வாங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம். கலைஞானி கமலஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நாயகன் சொல்லக்கூடாதுட்டாரு. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்படி பழகிட்டோம்மா. கேஹெச்சா ஒரு கேஹெச்சை வச்சுட்டு சிங்காரவேலன் படத்தை அது சும்மா ஓடாது சார். எங்கேயுமே போர் அடிக்கலை. எல்லாரும் ரசித்தா. குஷ்பு, அப்போ குஷ்பு இட்டிலாம் ஃபேமஸான டைமு. ஆனால் அது ஒரு காரணம். நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். இப்போ அது பாங்க சின்ன வயசில் ஜட்டி போட்டு விட்டீங்களா, அப்புறம் ஓடாது. அதில் போட்டு குழந்தை குஷ்புக்கு ஜட்டி போட்டுப்பாரு. பார்த்தோம் பூரா அந்த குழந்தைய பார்க்கல, குஷ்பா பார்த்துட்டான்.
அப்புறமா வெற்றி அடையாது. நாங்கள் முள்ளிடம் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம், முடிவிடம் பார்த்தோம். ஓகே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன். அவருடைய பலம் வந்து தெரிஞ்சு வச்சு நட்பு தான். என்னை விட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம். நட்பு தான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க. உறவுகளும் அப்படி இல்லை, நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க, நல்லா இல்லைன்னா குழி தோட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு உறவு. இந்த நட்புல அன்னைக்கு நட்பு தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அடுத்த படம் ஆடையில் வந்து நேர் சீட்டத்தில் வைங்க, அந்தளவுக்கு நட்பு வட்டாரம் கூடணும். ஒரு போராட்டம், ஒரு 25 வருஷமா சினிமா நேசிக்கிறவங்க தான் வரும் சார். இது வந்து ஒரு வியாபாரமாக பார்த்தாலோ இல்லை ஒரு 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 மோகமாக பார்த்தாலும் 10 வருஷம் கழிச்சு வந்து ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு சினிமா நேசிக்கணும், லவ் பண்ணணும். அதை இங்கே லவ் பண்ணியிருக்கிய, நீ லவ் பண்ணால கொண்டாந்து சினிமா கொண்டு வந்துடும் எங்களுக்கு. அப்போ இந்த கதை, இப்போ ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே இயக்குனார்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா தன்னோட கதையில் அவங்க ஊறி போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்கதை இயக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம். ஏன்னா சின்ன பயம் இருக்கும். அந்த கதாசிரியர் என்ன நினச்சி எந்த உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரோ அது நமக்கு கெடுத்துடக்கூடாது. அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும், பயம் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நான் என்ன என் படம் எல்லாமே நான் தான் கதை, அதனால அதில் ஒரு சுதந்திரம் இருக்கும். இன்னொருத்தர் கதையை பண்ணுறேன்னா எனக்கு இப்போவே கையில் ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே வந்து அது இன்னொருத்தரோட சொத்து, அதை நம்ம செதுக்குறங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரான விஷயம் தான். அப்போ ஒரு கதாசிரியரோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு புடிச்சர் கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறோன்னு வச்சுங்க, எவ்வளவு தில்லு இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கணும். கான்ஃபிடன்ட் இதுக்கு முழு தேவையில்லை, கான்ஃபிடன்ட் முழு தான் அங்கே இருக்க. அவர் நினைச்சதை இவர் செயல்படுமாக்கணும். அதான் என்ன செய்யணும், ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரொடியூசரு அவர் தான் பணம் போட்டிருக்காரு. இந்த அதோட பாருங்க, ப்ரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு எங்கே இருந்தால் பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல, கூடவே இருக்கார். அப்போ ஒரு சீன் எடுக்கும்போது ப்ரொடியூசர் பார்த்துருப்பாரு, இந்த ஆள் கரெக்டாக எடுக்கணுமான்ட்டு. அது உண்மையிலே இது புது அனுபவம் தான் அவருக்கு, நம்ம மணிமூர்த்திக்கு. அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமாக உட்காந்து யாருன்னா பிடிச்சது தான். நல்லா சிரிச்ச முகமா, ஒரு மினி வினிச்சக்கரவர்த்தி மாதிரி. ஆமாம், சைடில் பார்க்கும்போது அப்படி டக்குனு வினிச்சக்கரவர்த்தி எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாருமே, ஹீரோ எல்லாருமே, ஹீரோயின் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இதுன்னு தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு. சரி, நீங்கள் தான் ஓகே. அவர் கதை ஒரு திரைக்கதை. ஆமாம், இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு. ப்ரொடியூசர் பேசும்போதும் சரி, இயக்குனர் பேசும்போதும் சரி, கதாநாயகன் பேசும்போதும் சரி, கதாநாயகி அனுசுயா, நான் கரெக்டாக பேர் வச்சுட்டேன், காமிச்சிருக்கேன், நீங்கள் தான் மறந்துட்டிய. எஜமான் என்ன எஜமான்? இல்லை நீ கேட்டவனால வச்சு நான் நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நானும் மூஞ்சியை பார்த்தேன், நீங்கள் அழகு சொன்னதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏற்கனவே நீங்கள் ரசிச்சிட்டிய, நான் பார்க்கவே இல்லை. என்னடா சின்ன குழந்தை பார்த்து ரசிச்சிருக்காரு, அப்போ நல்ல ஹீரோனத்து இருக்கும். ஏன்னா சோனியாவே பம்பரம் விட்டு வருவார். அதில் அந்த ரசனா அவர் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நானும் பார்த்தேன், கல்யாணத்தில் இருக்கீங்க அனுஷியா, அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோன் ஆயிருவீங்க. ஓகே ஓகே, கண்டென்ட் மாறி போச்சு. இங்கே ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க, படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்கள் பார்த்துட்டு வெற்றியடைய வைக்கிங்க. நாங்கள் இந்த மாதிரி
அவர் கதையை நான் முடிச்சாலும் நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள்கிட்ட விட்டாங்க, ரசிகர்கிட்ட விட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்தது இல்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் டேஞ்சராகி போகலாம். அது இல்லை. அதனால் தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த தன்னடக்கம் வந்து புடிச்சிட்டு இருந்துச்சு, இயக்குனர் இருந்துச்சு, நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நம்ம ட்ரெயிலர் பாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங் அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு திருவிழாவில் போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது ஒரு இந்து கோயில் ஃபேக்டர். அதுக்கடுத்து எல்லாம் வல்ல அல்லான்ட்டு ஒரு பாடல் ஐயா பாடினாரு, நல்லா பண்ணீங்கன்னா அது ஃபுல்லாக பேக்டாப் பள்ளிவாசல், ஒரு இஸ்லாமிய பேக்டாப். அதுக்கப்புறம் டியூட் சாங், அங்கே இங்கே பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு, சிலுவை தெரிஞ்சு. அப்போ ஒரு 3 பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதமும் தர டைரக்டர். இந்துக்களை காட்டாரு, இஸ்லாமியர்களை காட்டாரு, கிறிஸ்தவத்தையும் காட்டார். நான் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதம் சம்மதங்கிறோம், எல்லா ஜாதியும் ஒன்றுங்கிறோம், சினிமா சொல்லிக்கிருக்கோம். ஏன்னா சினிமா இன்னைக்கு சினிமாக்காரன் தான் அதில் பொறுப்பாக இருக்கான். வெளியே போயிட்டா மதம் தான் இன்னைக்கு குழப்பத்த இடமா போச்சு, அரசியல் பண்ணுற இடமா போச்சு, ஜாதி தான் இன்னைக்கு அரசியல் பண்ணுற இடமா போச்சு. அந்த வகையில் நாங்களாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை. கதாநாயகன் அசோக் குமார், அவரை பற்றி ஒரு புக்கே போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டாரு. இல்லை, அது ஏன்னா அது தன்னம்பிக்கை கொடுக்குறதான். அப்போ முயற்சி, தோல்வி இல்லை மனுஷனுக்கு, தோல்வி இல்லை, முயற்சி முயற்சி வெற்றி நோக்கி பயணிக்கிறோம், அவ்வளோதான். அந்த பயணம் வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். அதில் சில சர்க்கிள் இருக்கும்போது அம்மையை தோல்வி சொல்லலாம், தோல்விங்கிறது இல்லை. சார் நல்ல வார்த்தை சொன்னீங்க, சினிமாவில் இருக்க வரைக்கும் வெற்றி தான் சார் இருக்கு. படம் பண்ணுறான் பண்ணலை, ஏன்னா இப்போ திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போகல, அதனால இன்னைக்கு சினிமா ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்களா, நம்மளை மதிக்கிறாங்களா? சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரனை ரசித்தாலே அவங்க வெற்றி தான். அந்த அந்த மதிப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும், அவ்வளோதான். மதிப்பு இருக்குது. கேட்டாங்களே இப்போ சொல்கிறாங்களே, ஏன் சார் இந்த படம் பண்ணல, ஏன் சார் படம் பண்ணலன்னா உங்களை மதிக்கிறாங்க, உங்களை எதிர்பார்க்குறாங்க, அதுதான் வெற்றி. இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா முடிஞ்சு, படம் பண்ண புரியா திரும்புமா அப்படின்னா அது அந்த புறம் வாங்கிடக்கூடாது. என்ன அங்கே தான் ஒரு இதாகிடும். அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான். அசோக்குமார் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகமது வரும். ஏன் கஜினி முகமதுனா அவருக்கு தோல்வி இல்லை, முயற்சி தான். முயற்சி 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 கடைசி வெற்றி. அப்போ நீங்கள் நாங்கள் வந்து சொல்லும்போது என்னடாது நம்ம சொல்கிறாங்களே அப்படின்னா, இது வந்து நான் உங்களை வந்து வெற்றிக்காக வாழ்த்துறோம், உங்களை தூக்கி வைக்கிறோம். ஏன்னா மனசார பாராட்டுறது. ஏன்னா இது வந்து உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா அவர் ஒரு இயக்குனர், உங்கள் மேலே அந்த நீங்கள் வெற்றி அடைந்த ஆதங்கத்தில் அந்த அந்த இதில் தான் இவ்வளோ பேசினார் உங்களை பற்றி. இதுதான் சார் வெற்றி. இவ்வளோ ஒரு இயக்குனர் உங்களை பற்றி பேசும்போது வேறு என்ன இருக்குது, என்ன விட பேசல அவர் ஆப்போசிட்டாக கொஞ்சம் போகிறதுக்குள்ள அரசியல் பண்ணிட்டாங்கன்னாரு. நாங்கள் அண்ணன் தம்பி பாசம் அப்படி தான் இருக்கோம், அப்பப்போ அடிச்சுக்குவோம் குடிக்குவோம். உங்களை தூக்கி வச்சிட்டா சார். என்னன்னா இப்போ ஒரு விஷயம், அசோக் குமார்னு இல்லை, சில ஹீரோக்களை நாங்கள் நினைப்போம் சார், தொடர்ந்து படம் பண்ணிட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே, இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார், 20 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். சின்ன குண்டுனே வாங்கி போச்சு. உதயகுமார் சார் நினைப்பார், அரவிந்தரா சார் நினைப்பார், நிறைய இயக்குனர் நினைப்போம். அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு படம் பிரிக்கிட்டு வரும், சந்தோஷமாக இருக்கும். சார் சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சா,
என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம், இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படும், எல்லா இயக்கம் சந்தோஷப்படுவாங்க, பிடிச்சி சந்தோஷப்படுவாங்க. அது ஜெயிச்சதுக்கப்புறம் 20 லட்சம் வாங்கினா அந்த ஹீரோட்ட திருப்பி போனால் 3 கோடி கொடு. ஒரு படம் ஜெயிச்சிச்சு, எல்லாம் சந்தோஷப்படும் இல்லையா? ஏன் சந்தோஷப்படுறான்? ஒரு 20 லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்த ஒரு 50 லட்சம் வாங்குவாப்புல, ஒரு கோடி வாங்குவாப்புல. அப்போ ஒரு சின்ன பிடிச்செல்லாம் படம் பண்ணலாம் நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம். நீ டக்குன்னு 3 கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லாம் பிடிச்சி நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிடும் ஏன்டா எப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கான். அது சாபமாயிரும். நான் சொல்கிறேன், அது அந்த ஏன்டா எப்படி ஜெயிச்சு நடந்தால சாபமாயிரும். அதனால ஹீரோக்கள் வந்து 20 லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குதான், ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா 50 வாங்கலாம், அந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அப்படி ஒரு ரூபா வாங்கலாம். நீங்கள் 2 மடங்கு ஏற்றுனா பரவாயில்ல, ஏன்னா வெற்றிங்கிறது அதானே. அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம். வெற்றிங்கிறது 2 மடங்கு வாங்கலாம், ஆக்கலாம். 10 மடங்கு ஆக்கும்போது தப்பா பேசும். அப்போ அடுத்து ஒரு விட போச்சுன்னா 10 நிமிஷம் விட்டு ஓடிடுவாங்க, அவனைய திருப்பி வீட்டு சும்மா இருக்கணும். அதாவது நாங்களாம் இண்டஸ்ட்ரி இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன அசோக் நீங்கள் ஜெயிக்கும் சத்தியமாக ஆசைப்படுறோம். நாங்கள் சத்தியமாக ஆசைப்படுறோம். இன்னைக்கு என்ன சம்பளம் தெரியும் எனக்கு. ஆனால் ஒரு விட ஹிட் ஆச்சுன்னா, இதே படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக இருக்குங்க, அதே மாதிரி படிப்படியாக இருக்கும். டக்கு நான் 20 வயசு வந்து அடுத்து நீங்கள் 3 கோடி 4 கோடி கேட்கும்போது திருப்பி ஒரு சின்ன பிடிச்சி வருவான். அதுதான். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும், படிப்படியாக உங்கள் சம்பளம் உயரணும். நீங்களும் 100 கோடி சம்பளம் வாங்குறதுக்கு படிப்படியாக உயரணும். மற்றபடி படம் லாரா இன்னொரு டாபிக் வேணாம், என்ன அது மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு. ஒன்றே சரி ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க. அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க. முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும். அது ஒரு மோகம் சொல்லலாம், அது இது சொல்லலாம். அந்த ஒரு நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி, சரியில்லைன்னு சரி, வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேற லெவல், சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் வெளியே வரும்போது ஃபேன்ஸே இல்லை, வேற லெவலில் வருவான். அப்போ எத்தனை பார்த்துருக்கோம். அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சே நினைக்க மாட்டாப்புல, வந்துடுவான். அவன் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த 200 ரூபா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல்ல உனக்கு, அந்த நேரம் 3 மணி நேரம் கேட்டில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லை, நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு, என் டைம் போச்சு, ஐயோ கொண்டுட்டாங்களே, கொடுமைப்படுத்துகிறாங்களே, இப்படிங்கும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன்? நீ உனக்கு 200 ரூபா பெருசு, அந்த டைம் பெருசு. படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி உனக்கு கொடுமைப்படுத்த மாதிரி துடிக்க. நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவை நீங்கள் ஏன் போகிற? உன் படம் பெருசு, நான் என்ன பண்ணணும்? அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணுங்களா? விசாரிச்சுட்டு போகணுங்களா? ஓன் தப்பு. இன்னைக்கு எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது, புட்டிச்சல் மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல், எது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன சினிமாவில் நீங்கள் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணி கூட வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க பேசுது. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்க போங்கன்னா சும்மா வந்து படம் சரியில்லை சரியில்லை ஒரு நாகரிகம் சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. வேறு நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நான் ஒரு படம் பார்த்தேன் முன்னெல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும், வெளியே படம் வந்து சூப்பு விட்டு ஓடி இருக்கும். சில இடம்லாம் இது படம் இதுதான்டா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், படம் அது அவுட் ஆகிருக்கு. என் ரசனைக்கு இருக்காது. என் ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும். நம்ம வந்து நீதிபதி இல்லை,
தயவுசெய்து இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயவுசெய்து இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க. படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நன்றி. இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றி அடையணும். இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையணும். நன்றி, வணக்கம். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. சரவணா கொஞ்சம் பேர் அப்படியே கீழே உட்கார வச்சுறேன். இந்த போட்டோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க வீடியோ எடுத்துட்டோம். சரி, பின்னாடி நின்னா தெரிய மாட்டேங்குது, வந்துருங்க. லாரா